வணக்கம், நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. ஹிப் அண்ட் நீ சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் ஆனதுக்கான ஒரு ப்ராப்ளம் பற்றியும் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி, ரொம்ப நாளுக்கு ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு 68 வயசு மனிதர் ஒரு ஒமானில் இருக்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு சைடு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதில் லெஃப்ட் சைடு இன்னும் நல்லா தான் இயங்கிட்டு இருக்கு. ரைட் சைடில் அந்த சாக்கெட் பகுதி, அதாவது கிண்ணம் பகுதி வந்துட்டு லூஸ் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஒரு 20 வருஷம் 25 வருஷத்தில் ஒரு 10லேருந்து 15% பேருக்கு இந்த மாதிரி லூஸ் ஆகலாம். ஏன்னா அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால தான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் 50 வயசு கம்மியாக பண்ணும்போது 20 வருஷத்தில் பார்க்க போனோம் நிறைய ஒரு 10-15% பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாங்கிறது முன்கூட்டியே சொல்லி தான் பண்ணுவோம். ஸோ இவருக்கு அங்கே ஒமானில் இருந்தார். இந்த கிண்ணம் பகுதி வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்றது பார்த்துட்டு அவங்க ஒரு தடவை இதை வந்துட்டு வேறு பார்ட் வச்சு திருப்பி பொறுத்த ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் பண்ணதுக்கப்புறமும் 2வது தடவை பண்ண சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. அந்த சாக்கெட் பகுதி திருப்பி லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அவருக்கு இன்னொரு சர்ஜரி தேவைப்படுது. ஏன்னா இந்த பந்து பகுதி, அது கீழே இருக்கிற ஸ்டெம் எல்லாம் நல்லா இருக்குது. பட் கப்பு பகுதி வந்துட்டு லூஸ் ஆகி வெளியில் வந்ததுனால அந்த பாலும் வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அவருக்கு ரிவிஷன் சர்ஜரி அப்படிங்கிறது தேவைப்படுது, கரெக்டான அந்த சாக்கெட் பொறுத்துறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அவரை ஒமான்லேருந்து இங்கே சென்னைக்கு நம்மக்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அவர் இங்கே வந்தப்போ அவருக்கு இந்த பந்து வெளியில் வந்துருச்சு, இந்த சாக்கெட் பகுதி ஃபுல்லாக லூஸ் ஆகி வெளியில் இருந்துச்சு. ஸோ இவருக்கு நாங்கள் இந்த ரிவிஷன் சர்ஜரி அப்படின்னு பிளான் பண்ணோம். இது இப்போ நார்மல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை விட நல்லாவே கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்லி மோர் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ரைமரி சர்ஜரியில் வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் 50 அப்படின்னா இந்த சர்ஜரியில் கிட்டத்தட்ட ஒரு டபுள் மடங்கு, ஆல்மோஸ்ட் 100% மோர் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை ப்ரைமரி சர்ஜரி பண்ணி 2வது தடவை ஒன்று பண்ணி அதுவும் ஃபெயில் ஆகினதுனால இன்னுமே காம்ப்ளிகேட்டட் வெரைட்டி. இதுலேயும் அந்த போனில் கொஞ்சம் சேதமும் அதிகமாக ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணோம். ஸோ ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் இல்லைன்றதுக்கப்புறம் சரி இந்த கிண்ணத்தை, அதாவது சாக்கெட் பகுதியை திருப்பி பொறுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணி போன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எங்கெல்லாம் பொருத்த முடியும் அப்படின்றத கணிச்சிட்டு ஸோ சர்ஜரிக்கு போனோம். ஸோ ரிவிஷன் சர்ஜரிங்கிறது கொஞ்சம் லாங்காக தான் எடுக்கும். இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 மணி நேரம் சர்ஜரி பண்ணோம். ஸோ ஏற்கனவே இருந்த அந்த லூஸான கிண்ணம், அந்த சாக்கெட் பகுதியை எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு போன் கிராஃப்டிங் அப்படின்னு பண்ணோம். அதாவது வந்துட்டு வேறு இடத்துலேருந்து போன் எடுத்து உள்ளே அந்த போன் டிஃபெக்ட் எந்த இடத்துலலாம் போன் சேதமடைஞ்சோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணி இவருக்குன்னு அந்த தனியாக ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்பெஷல் அந்த கப் இருக்கும். ப்ரைமரி, அதாவது ஃபஸ்ட் டைம் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறத விட இது கொஞ்சம் பெரிய கப்ஸ் வரும். ப்ளஸ் அதோட அந்த சர்ஃபேஸுங்கிறது ஹை ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல ஃப்ரிக்ஷன் இருக்கிற சர்ஃபேஸ் வச்சு கூட அந்த போன் எந்த இடத்துல லாஸ் ஆகிருந்துச்சோ அதை ஈடு கொடுக்கறதுக்கும் ஆக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் பீசஸ் வச்சு பண்ணியிருந்தோம். பண்ணி இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. ஒமான்லேருந்து நம்மக்கிட்ட ஃபாலோ அப்பில் தான் இருக்கிறாரு. எக்ஸ்ரேஸ் அப்புறம் ஒரு வீடியோஸ் எல்லாம் அனுப்புவார். ஸோ இப்போ பார்த்தோன்னா 6 மாதத்தில் அந்த கப்பு நல்லா உடம்போடு சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட பழைய மாதிரி ஓரளவுக்கு நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். பட் அது எப்போது ஒரு 20 வருஷம் 25 வருஷத்தில் ஃபெயில் ஆகும்போது அதுக்கு ரிவிஷன் சர்ஜரி அப்படின்னு தேவைப்படுது. இது கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸ், நல்ல இம்ப்ளான்ட்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ் வச்சுட்டு பண்ண முடியும். பண்ணோன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.